ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ஒரு தகவல். அதாவது என்ன அப்படின்னா, டிஆர்பி ஆனுவல் பிளான்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எதுவும் கிடையாது. இது வந்து பள்ளி கல்வித்துறை சார்பான ஒரு செய்தி. இது தமிழக அரசு வருகின்ற கல்வியாண்டு ஜூன் முதல் 6992 நடுநிலைப் பள்ளிகளில் ஹைடெக் லேபு, இன்டர்நெட் வசதி ஒவ்வொரு பள்ளிகளுக்கும் கணினி பயிற்றுனர் மற்றும் 20,000 தொடக்க பள்ளிகளில் இன்டர்நெட் வசதியுடன் கூடிய ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பறைகள் அமைக்கப்படும். இந்த வகுப்பறைகள் பாதுகாப்பை வைத்துக் கொள்ள ஊராட்சி உதவியுடன் இரும்பு கேட் அமைக்கப்படும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 79 ஆசிரியர்களுக்கு லேப்டாப் போன்றவை விரைவில் வழங்கப்படும் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல பிள்ளைகள் வந்து 6992 ஆசிரியர்கள் வந்து கணினி பயின்ற ஆசிரியர்கள் வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் இது. இதுல வந்து பாத்தீங்கன்னா டிஆர்பி ஆனுவல் பிளானை பத்தி இது எதுவுமே சொல்ல கிடையாது. இது ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஸ்டாஃபுக்கான ஒரு அவங்கள வச்சு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்களா, இல்ல புதிதா வந்து ஏதாவது வந்து ஒரு வேகன்சி வந்து கொடுக்க போறேன். ஏன்னா பிஜி இன்ஸ்ட்ரக்டர் இருக்காங்க, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர், ஓகேங்களா. 11th 12th கேண்டிடேட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சவங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு அந்த அவங்க வந்து எந்த எக்ஸாமே அவங்களால எழுத முடியாது. பிஜி டிஆர்பிலோ இல்ல யூஜி டிஆர்பிலோ அவங்களோட சிலபஸே வராது. ஓகே, மற்றபடி தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் எல்லாமே சப்ஜெக்ட்டுமே நம்மளுக்கு இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் நம்மளுக்கு இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப யூஜி டிஆர்பில நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதை பத்தினா ஒரு எந்த இடத்துலயுமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான சிலபஸ் இருக்காது. ஓகேவா. ஸோ அது மாதிரி இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சு பிஎட் முடிச்சவங்க எக்ஸாம் வந்து எழுதுறதுக்கு அவங்களோட எந்த ஒரு கிரீவன்ஸ் இல்லாம அவங்க இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப லாஸ்ட் டைம், அதுக்கு முன்னாடி டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேட் அவங்களுக்கு ஒன்று கொடுத்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சு பிஎட் முடிச்சிருந்தா அப்படின்னா அந்த எக்ஸாம் அவங்க எழுதலாம். இதே மாதிரி அவங்க வந்து பிஜி அசிஸ்டன்ஸ் சொல்லாம அவங்க கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் அப்படின்ற ஒரு கிரேட்ல வந்து அவங்க 11th 12th கிளாஸ் வந்து இப்ப எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா பட் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நடுநிலை பள்ளிகளுக்கு வந்து இதே சேம் கணினி பயிற்றுனர் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் 6992 நடுநிலை பள்ளிகள்ல வந்து கொடுக்குறாங்க. ஹைடெக் லேபோட சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஸ்டாஃபே வந்து அது பண்ண போறாங்களா, இல்ல அப்ப புதிதா ஒரு வேக்கண்ட வந்து உருவாக்கி கொடுக்க போறாங்களா அப்படின்னு தெரியல. அத வந்து மிக விரைவில் அதுக்கான ஒரு தகவலை வந்து கண்டிப்பா வந்து தமிழக அரசு கண்டிப்பா கொடுப்பாங்க. இது வருகின்ற கல்வியாண்டுல தான் சொல்லியிருக்காங்க. ஜூன் முதல் வந்து இந்த ஒரு இன்ஃபர்மேஷன். அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஆசிரியர்களுக்கு வந்து லேப்டாப்பும் வந்து அவங்க கொடுக்குறாங்க, பிளஸ் ஸ்மார்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். அப்ப இது வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு ஸ்டாஃப் வச்சு அவங்க பண்ண போறாங்களா இல்ல அப்படின்னா, ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு பிஎட் முடிச்சவங்களுக்கு இதான வாய்ப்புகளே வந்து அவங்களுக்கு கிடையாது. ஸோ அவங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு ஒரு ஜாப் ஓரியன்டா ஏதாவது ஒரு பண்ண போறாங்களா அப்படின்றது. இல்ல ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட் டைம் படிச்சவங்க, பார்ட் டைம் டீச்சர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அவங்கள வந்து இதுல வந்து போஸ்டிங் போடுற மாதிரியா அப்படின்றது இதுக்கான எந்த ஒரு தகவலுமே கொடுக்கல. ஆனா பட் இந்த ஒரு சிறிய தகவலை வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு தகவலை கொடுக்கணும் அப்படின்னு வீடியோ மேக் பண்ணுறது. நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.